இனிமேல் தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நிறைய பேர் எழுதுறாங்க ஹெவி காம்படிஷன், எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, ரொம்ப பயமாக இருக்குது, நான் பிகினராக இருக்கேன், என்னால் போர்ஷன்ஸ் முடிக்க முடியுமா, இந்த மாதிரியான மனநிலைமையில் நீங்கள் அப்போ இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நான் உங்கள் ஹர்ஷா. வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். இது உங்களை ரொம்ப மோட்டிவேஷ்னலாக படிக்க வைக்க போகுது. என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு காம்படிஷன் அதிகம். எந்தெந்த எக்ஸாமுக்கு? குரூப் 4க்கு நமக்கு நிறைய ஆட்களை, ஒரு 6000 பேர், 7000 பேர், 9000 பேர் வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க. அப்போ அவ்வளோ வேக்கன்சி இருக்கும்போது ரொம்ப அதிகம் பேர் அப்ளை பண்ணுற ஒரு எக்ஸாமாக குரூப் 4 இருக்குது. அதில் அப்படியே பாதி, இப்போ 20 லட்சம் பேர் குரூப் 4 எழுதுறாங்கன்னா அப்படியே பாதி 10 லட்சம் பேர் தான் குரூப் 2க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுலேயும் பாதி தான் குரூப் 1க்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நமக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் அவங்க எடுக்க போகிறாங்க வேலைக்கு அப்படிங்கிற வேக்கன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ குரூப் 4ல் 20 லட்சம் பேர், ஒரு தோராயமாக 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுக்கு மேலே எழுதுறாங்க. இதில் நான் ஒருத்தராக இருக்கனே, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம் நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம். ஸோ நமக்கு 20 லட்சம் பேருமே கரெக்டாக படிச்சுட்டு எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்னே தெரியாமல் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. கால் ஃபார் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. படிக்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தெளிவில்லாமல் எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரகரகமாக மனுஷங்க இருக்கும்போது கரெக்டாக யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறாங்க. அதுலேயும் கரெக்டாக படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணுறது அதை விட முக்கியம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதில் 10 லட்சம் பேர் சும்மா அப்ளை பண்ணுறவங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை நம்மளே சொல்லியிருப்போம் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நீ போய் எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்ணியிருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் சும்மா எழுதுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா 6 மாதம்லாம் எதுக்கு, 3 மாதம் படித்தா போதும், போர்ஷன்லாம் கம்மி தான், அப்படி இருக்கவங்க இருக்காங்க. சரி எக்ஸாம் வரட்டும், லாஸ்ட்டாக ஒரு 1 மாதம் படிக்கலாம், இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம 2 லட்சம் 3 லட்சம் கழிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியாக நமக்கு ஃபுல் டைம் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி தான் உலகம், எனக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தான் ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் டிஎன்பிஎஸ்சியே ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கவங்க. இவங்கெல்லாம் உங்களுடைய ரியல் காம்படிட்டரா அப்படின்னு பார்த்தா இவங்களும் கிடையாது. ஏன்னா படிக்கிறதுக்குன்னு சில முறை இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் புக்கை படிக்கணும். படித்து முடிச்சு ஃபுல்லாக எல்லாமே போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாச்சும் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற நிறையா மெட்டீரியல்ஸை வாங்குறது, இல்லை வேறு எஸ்எஸ்சிக்கு வர மேக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, பேங்கிங்க்கு வர மேக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, நமக்கு என்ன படிக்கணும்னு தேவையோ அதை பார்க்காம மேக்ஸ் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் எல்லாமே எடுத்து நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பண்ணாமல் வெளியில் போயிட்டு ஹார்ட் ஒர்க் அவங்களது இருக்கும், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. இந்த மாதிரி பண்ணுறவங்களும் பாதி பேர் போயிடுவாங்க. அப்போ நமக்கு கரெக்டாக ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எக்ஸாமை கரெக்டாக அப்ரோச் பண்ண போகிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த ரொம்ப கம்மி பேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கொஷின்ஸை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை ரீட் பண்ணி ஏ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஷேட் பண்ணுறதுக்கு பதிலாக சி அப்படின்னு ஷேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் காமன். இந்த எரரெல்லாம் இல்லாமல் அந்த 3 மணி நேரம் சூப்பராக எக்ஸாம் எழுதுகிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம்னு. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ நமக்கு பொது தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸுக்கும் மேக்ஸுக்கும் சிலபஸை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு சேஞ்ச் பண்ண சிலபஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஓகே சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்காமல் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் கொஷின்ஸ் அதிகம் கேட்க போகிறாங்க, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணணும். ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ஆல்டர் பண்ணியிருக்காங்க சிலபஸை. அப்போ ஆல்டர் பண்ண அந்த சிலபஸில் எந்தெந்த ஏரியாவில் கொஷின்ஸ் அதிகம், எதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுக்கணும், எதை லாஸ்ட்டாக வச்சுக்கணும், ஃபோக்கஸ் கொடுத்து படித்தாலுமே அது எப்படி எஃபெக்டிவாக நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்போ நம்ம தெளிவாக ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து பண்ணுறோமோ அப்போ தான் அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்களுக்கான சரியான ஒரு நேரம். ஸோ நீங்கள் டெய்லியும் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க,
டைமே வந்து வீட்டு வேலைக்கே சரியாக போயிடுது அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கணும் அண்ட் கண்டிப்பாக குயிக்காக பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டு வேலையிலேயே நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்பவே டயர்டாயிரும். இப்போ படிக்கிறதுக்கு மைண்ட் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னா இல்லை நமக்கு உடம்பும் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ தான் படிக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ சீக்கிரம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஜாப் கோயராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 hours வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டயர்டாயிருவீங்களா? அப்போ டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி ஃபுட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களை எப்பயுமே நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும். படிக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் இருக்குது, படிக்க முடியல, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் எது என்ன நடந்தாலுமே எனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறையா இருக்குது, இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே எங்கேயாவது தேடி பிடிச்சி குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் டெய்லியும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அதுவே நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா 6 மாதத்துக்குள்ளவே நீங்கள் சிலபஸ் முடிச்சிடலாம். ஆனால் நமக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகும், படிக்கிறது கேப் ஆகும், நம்ம வெளியில் போவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 1 year கண்டிப்பாக தேவை நம்ம சிலபஸை முடித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா 6 மாதத்தில் சிலபஸை முடித்து ரிவிஷன் பண்ணிடலாம் கரெக்டாக படித்தா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் நிறையா வீடியோஸ் இருக்குது, விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.